பல்சர் NS 400Zல ஒரு டிப்பிக்கலான NS ஸ்டைலிங் கொடுத்துருக்காங்க. N250 கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. மெயினாக வந்து ஹெட்லாம்ப் DRL பார்த்தீங்கன்னா அப்படியே NS 200 கிட்ட இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ஓவரால் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியாக இருக்க மெயின் காரணம் வந்து இப்போ இருக்கிற பல்சர் சீரீஸ்லேருந்து பாடி பேனல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து ஆப்வியஸ்லி ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து கம்மி பண்ணும் அப்படின்றதுக்காக. ஸ்டில் இந்த வண்டி பார்க்க ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஈவன் பெல்லி பேன், 5-way அட்ஜஸ்டபிள் கிளச் அண்ட் பிரேக் லிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. LED லைட்டிங் ஆல் அரவுண்ட் கொடுத்துருக்காங்க. USB சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓவரால் பில் குவாலிட்டி வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்கும் பாருங்கள். ஸோ பில் குவாலிட்டி வந்து ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. யூஸ்வலாக பல்சர்ஸில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ப்ரீமியமான பில் குவாலிட்டி இல்லை, பட் ரொம்ப டீசெண்டான பில் குவாலிட்டி இந்த ப்ரைஸ்க்கு 1.85 lakh எக்ஸ்-ஷோரூம் ப்ரைஸ்க்கு. இப்போ வந்து இந்த LCD கன்சோல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த கன்சோல் வந்து டாட் மேட்ரிக்ஸ் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட மேலே வந்து பார்த்திங்கன்னா பாண்ட் கிளாஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஸ்டடினஸ் இருக்குது. ஸோ இந்த கன்சோலில் வந்து தேவையான எல்லா விஷயம் ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நேவிகேஷன் ஸ்விட்சஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணி வெஹிக்கிள் இன்ஃபோக்குள்ளே போனோம்னு வச்சுக்கோங்களேன், ரைட் மோட்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து 4 ரைட் மோடு: ரோட், ஸ்போர்ட், ரெயின், ஆஃப் ரோடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து ஸ்விட்சபிளாக பண்ணிக்கலாம். அதாவது ரியர் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து கம்ப்ளீட் ஆஃப் பண்ண முடியாது, பட் ஒரு ABS இன்டர்வென்ஷன் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? பெஸ்ட்டான மோட் எதுன்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரைட் மோட் வந்து பெஸ்ட். பேலன்ஸாக கொடுக்கும். அதாவது நல்ல பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கும். மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெட்டரான கொடுக்குறதுக்கு அதுதான். நீங்கள் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்போர்ட் மோடில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா மெயினாக வந்து இந்த மோட்ஸ் வந்து ABS இன்டர்வென்ஷன் தான் உங்களுக்கு மாறும். ப்ளஸ் என்ஜின் மேப்பிங் வந்து கொஞ்சம் மாற்றிருக்காங்க. மெயினாக வந்து நீங்கள் த்ராட்டில் இன்புட் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும். த்ராட்டில் இன்புட் வந்து நீங்கள் கொடுக்கும்போது ஒவ்வொரு மோட்ஸ்லேயும் வந்து எப்படி பார் வந்து உங்களுக்கு பீக் பார் வந்து கிடைக்குது அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஈஸியாக வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஈச் மோடில். ஸோ ரொம்ப பேலன்ஸ்டான மோடு வந்து கண்டிப்பாக நான் வந்து ரோட் மோடு தான் சொல்லுவேன், நாட் ரைட், ரோட் மோடு. ஸோ இந்த வண்டியில் எர்கனாமிக்ஸ் எப்படி இருக்குன்னா வந்து டிப்பிக்கலாக NS ஸ்ட்ரீட் ஃபைட்டரில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது அந்த சீரீஸில். இந்த நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அக்ரெசிவான ரைடர் ஸ்ட்ராங்கிள் கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து ஹேண்டில் பார் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டான ஹேண்டில் பார். ஸோ அந்த ஹேண்டில் பார் வந்து ஒரு சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா கிளிப் ஆன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து சிங்கிள் பீஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுட் பெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைடருக்கு ரப்பரைஸ் ஃபுட் பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. பில்லியனுக்கு வந்து அலாய் ஃபுட் பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைடருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேவோ செட்டில் இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு அக்ரெசிவான ரைடர் ஸ்ட்ராங்கிள் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா நெயில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த வண்டியோட சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 807 mm. நான் வந்து 5'11", எனக்கு வந்து ஈஸியாக செட் ஆச்சு. ஈஸியாக வந்து என்னோடய ஃபூட்டை வந்து கீழே வச்சுக்க முடிஞ்சுது. நீங்கள் அதுக்கு கம்மியாக இருந்தீங்கனாலும் டிப்டோயிங் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. எனக்கு மேலே ஹைட்டாக இருக்கீங்க, 6 feet மேலே இருக்கீங்க அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு பெருசாக இஷ்யூஸ் இருக்காது. சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளான கிரிப்பியான சீட் கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளிட் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவன் நீங்கள் இந்த வண்டியில் லாங் டூரிங் பண்ணுறீங்க அப்படின்னு சுச்சுவேஷன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்ல வைடாகவும் இருக்குது. ஸோ மெயினாக வந்து ரைடருக்கு பில்லியனை விட. பட் நீங்கள் வந்து பில்லியன் வச்சு ஓட்டுறீங்க அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. NS 400Zல ஃப்ரண்ட்டில் 110/70 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 140/70 செக்ஷன் டயர்ஸ், MRF யூனிட், ஆப்வியஸ்லி ரோட் டயர்ஸ் தான். ஸோ ரெகுலர் டாமேக்கில் நீங்கள் ஓட்டும்போது க்ரிப் லெவல்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி எந்த விஷயம் இல்லை. பட் கொஞ்சம் பவுன்ஸியான ரோட்ஸில் வந்து நீங்கள் ஓட்டுறீங்க அப்படிங்கும்போது ஸ்லைட்டாக உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் போகும். மற்றபடி நீங்கள் கண்டினியூஸாக ரைட் பண்ணுறீங்க, கண்டினியூஸாக ஓட்டிகிட்டு இருக்கீங்க, இந்த வண்டி கூட உங்களுக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் வந்து இருக்காது. வீல் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 1344 mm. அதாவது NS 200 விடவே இந்த வண்டி 20 mm வீல் பேஸ் கம்மி. டாமினர் 400 விட வீல் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 110 mm இந்த வண்டி கம்மி. ஸோ தட் மேக்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். ஏன்னா வந்து கார்னரிங் எபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ஸ்லிக்காக, ரொம்ப இன்ட்யூட்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்பீட்ஸில் நீங்கள் வந்து கார்னரில் எடுத்துகிட்டு போகலாம். அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 168 mm, நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். ஏன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் படி டாமினர் விடவும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த வாட்டி அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் நம்ம ஊர் ரெகுலரான ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி இஷ்யூஸ் இருக்காது. அதுக்கப்புறம் ஃபியூல் டேங்க் வந்து NS 200 மாதிரியே சேம் ஃபியூல் டேங்க் தான், 12 liters ஃபியூல் டேங்க். கர்ப் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 174 kilograms. ஸோ டாமினரோட 18 kilograms வந்து லைட் இருந்த வண்டி. ஹேண்டில் பார் இருக்கு இல்லையா, அது வந்து ஹைட்ரோஃபோன் ஹேண்டில் பார், சிங்கிள் பீஸ்
ரேஸ் ஹேண்டில் பார், அப்புறம் வீல்ஸ் வந்து லைட்டரு, கிராப் ரீல்ஸ் வந்து லைட்டரு, ஈவன் வண்டியோட மெயின் பிளாட்ஃபார்ம் வந்து பெரிமீட்டர் ஃப்ரேம் வந்து அப்படியே டாமினர் ஃபோன் இருக்கிறது தான். ஆனால் வந்து ரியர் சஸ்பென்ஷன், ரியர் 6-வே அட்ஜஸ்டபிள் ப்ரீலோட் மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து இந்த வண்டிக்காக ஸ்பெஷலாக டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பஜாஜ் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் இருக்கிற பாக்ஸ் டைப் ஸ்விங்காமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் வண்டிக்காக ஸ்பெஷலாக டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க, லைட்னஸ் வந்து கன்சிடர் பண்ணி. ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ லைட்டர் இந்த வண்டி. இந்த லைட்னஸ் வந்து எதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்னா, வண்டியோட நல்ல ஹேண்ட்லிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது. ஏன்னா வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த ப்ரைஸ் பாயிண்டில் வர வண்டிக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்குன்னு நான் சொல்லுவேன். என்ஜின் சேம் டாமினர் என்ஜின் தான், 373cc லிக்விட் கூல்டு என்ஜின் தான். ஸோ இந்த என்ஜின் ஆல்ரெடி வந்து டாமினர் லான்ச் ஆனாலும் இதே என்ஜின் தான் இருக்குது. கேடிஎம்ஸ் ஓல்ட் ஜென்ரேஷன் 390 டியூக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ஜின் தான் இருந்துச்சு. இப்போ இருக்கிற RC 390ல் இந்த என்ஜின் இருக்குது. 380 அட்வென்ச்சரில் வந்து இந்த என்ஜின் இருக்குது. இந்த என்ஜின் இருக்கிறதுல பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இவ்வளோ வருஷமாக கேடிஎம் அண்ட் பஜாஜில் இந்த என்ஜின் யூஸ் பண்ணுறதுனால அந்த வண்டியோட இந்த என்ஜினோட ரிலையபிலிட்டி வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஓவர் த டைம் வந்து இந்த என்ஜினை கண்டினியூஸாக டெவலப் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ரிலையபிலிட்டி வைஸ் வந்து நீங்கள் நம்பி எடுக்கலாம். ஏன்னா அது ஒரு ப்ளஸ் வந்து வண்டியில் வந்து லிக்விட் கூலிங் நல்லாவே மேனேஜ் பண்ணுது. ஏன்னா வந்து ஹீட் டிசிபேஷன்லாம் வந்து டிசிபேஷன்லாம் வந்து உங்களுக்கு காலுக்கெலாம் அடிக்காது. அதோட வென்டிலேஷன்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ப்ளஸ் உங்களுக்கு ஹீட் ஜெனரேஷனே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நல்ல ஸ்பீட்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து பார்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஃபேன் சவுண்ட்லாம் வந்து ரொம்ப வராது. ரொம்ப ஆக்வர்டான சத்தம்லாம் உங்களுக்கு கேட்காது. ஏன்னா நல்லா ஹீட் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இந்த 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் வந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டாமினர் கிட்ட இருக்கிறது தான். ஸோ நல்ல ஸ்லிக்கான டிரான்ஸ்மிஷன், கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி எந்த விஷயம் இல்லை. பட் N250 வந்து இதை விட பெட்டரான டிரான்ஸ்மிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லிப்பர் அண்ட் டிஸ்க் கிளட்ச் இருக்குது இந்த வண்டியில். ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் அக்ரெசிவாக டவுன்ஷிப் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு வண்டி அலாசாது. ரொம்ப ஓட்டுறதுக்கு வந்து நல்ல கம்போஸ்டாக நல்ல ஸ்டேபிளாக இருக்குது. டாமினர் ஃபோன் இருக்கிற அந்த ஸ்டெபிலிட்டி வந்து இந்த சாசியோட ஸ்டெபிலிட்டி, ஏன்னா அது வந்து உங்களுக்கு லாங் டூரிங் பேஸ் பண்ணப்பட்ட ஒரு மோட்டர் சைக்கிள். ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி வந்து இந்த வண்டியில் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். டாமினர் இஸ் பெட்டர் அந்த ஸ்டெபிலிட்டி படிப்பை வந்து நம்ம பார்த்தோம். நம்ம ஏன்னா லாங் டூரிங் அப்படின்னு நினச்சோம். பட் இது வந்து லாங் டூர் கிடையாது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைசஸ் இருக்குது. ஆனால் என்ஜினோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அப்படியே டாமினர் ஃபோன் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு மேக்ஸிமம் பவர் பார்த்திங்கன்னா 40 PS, டார்க் வந்து பார்த்திங்கன்னா 35 Nm டாமினர் மாதிரியே. அதே மாதிரி ரஃப்லி இந்த பவர் அண்ட் டார்க் கிக்கின் ஆகிற RPM வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். க்ளோஸ் டு ஒரு 9000 RPM கிட்ட பீக் பவர் கிடைக்கும். டார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6500 6800 அந்த ரேஞ்சில் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கிறதுனால நீங்கள் அதிகமாக ரெவ் பண்ணி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டர் சைக்கிள் வந்து உங்களை தூண்டும். ஆக்சுவலி இந்த என்ஜின் வந்து உங்களை வேலை செய்ய வைக்கும். ஓகேவா? இது வந்து ஸ்பீட் 400ல் இருக்கிற மாதிரி வந்து நல்ல பெப்பியான லோ அண்ட் மிட் ரேஞ்ச் வந்து இருக்கிற மோட்டர் சைக்கிள் கிடையாது. இது டாமினர் 400ல் இருக்கிற மாதிரியே. ஸோ வந்து நீங்கள் டிராஃபிக் கண்டிஷன்ஸில் அதிகமாக ஓட்டும் போது நீங்கள் சில டைம்ஸ் ஈவன் ஹஸ்குவானா ஸ்வாட்பிலின் 401ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ஜின் சூப்பராக இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் 390 டியூக்கில் வந்து பார்த்திங்கன்னா லோ எண்ட் வந்து செம்மையாக இருக்கும். பட் அதே சேம் லோ எண்ட் வந்து இதில் கிடையாது. ஸோ அதனால் மெயினாக டிராஃபிக் கண்டிஷன்ஸில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது வந்து நீங்கள் அடிக்கடி ஷிஃப்ட் பண்ணுவீங்க. பட் போதுமாங்கிற பர்ஃபார்மன்ஸ் லெவல்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஜஸ்ட் த்ராட்டில் இன்புட் கொடுத்தீங்கன்னா வண்டி பாட்டிக்கு போயிட்டே இருக்கும். ஹையர் ஸ்பீட்ஸில் நீங்கள் லோவர் கேஸில் இருக்கீங்க அப்படிங்கும்போது வந்து நீங்கள் த்ராட்டில் இன்புட் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்து பவர் அண்ட் டார்க் வந்து கிக்கின் ஆகும். ஜஸ்ட் உங்களை அதிகமாக ரெவ் பண்ணி ஓட்ட சொல்லுவோம், அவ்வளோதான். உங்களுக்கு வேலை அதிகம் டிராஃபிக் கண்டிஷன்ஸில், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட்டில் USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. USDs இருக்கிறதுனால வந்து இந்த 43 mm யூனிட் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. 390 டியூக்கிட்டு இருக்கிற சேம் யூனிட்க்கும் இந்த யூனிட்க்கும் ஒற்றுமைகள் நிறையா இருக்குது. பட் சேஞ்சஸும் நிறையா இருக்குது. லைட்டான யூனிட் இது. ஸோ அப்சர்ப்ஷன் எல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. சீட்ஸும் வந்து நல்ல கிரிப்பியான சீட் இருக்கிறதுனால நல்ல கம்ஃபர்ட் ஃபேக்டர் கொடுக்குது. நீங்கள் இந்த வண்டி லாங் ரைடுக்கு நீங்கள் லாங் ரைட் மைண்டில் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னாலும் வந்து இந்த வண்டி உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். பிரேக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 320 mm ஃப்ரண்ட் டிஸ்க்கு, ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 230 mm ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ABS சிஸ்டம் வந்து ஸ்டாண்டர்டு. பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கிரெமகா யூனிட் வந்து இந்த வண்டியில் யூஸ் பண்ணுறாங்க.
பிரேக்கிங் வந்து நல்லா இருக்குங்க. கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி எந்த இது விஷயம் இல்லை. நான் நிறைய விஷயம் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு மெயின் காரணம் எதுனா, ஆல்ரெடி வந்து இந்த சிஸ்டம் ஆல்ரெடி பஜாஜில் இல்லை இதுக்கு முன்னாடி கேடிஎம்மில் ஒரு எக்ஸிஸ்டிங் கேடிஎம்ஸில் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து ஆல்ரெடி வந்து அந்த ப்ரூவன் ஃபார்முலாவை பஜாஜ் வந்து ஒரு மோட்டர் சைக்கிளில் எடுத்து ப்ரைஸ் கம்மி பண்ணி ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து NS400Z. வைப்ரேஷன் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 to 80 ரேஞ்சில் லோ கேஸில் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஒரு 3rd to 4th கியரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஹேண்டில் பாரில் லைட்டாக பெக்ஸில் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. அது வந்து உங்களுக்கு டாமினர்லேயும் வந்து லைட்டாக ஃபீல் பண்ண முடியும். பட் இந்த வண்டியில் இன்னும் கொஞ்சம் நோட்டிசபிளாக எனக்கு அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து தெரிஞ்சுது. மற்றபடி 100க்கு மேலே நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா ஓட்டுறீங்க அப்படிங்கும்போது புஷ் பண்ணி ஓட்டுறீங்க அப்படிங்கும்போதெல்லாம் வந்து எனக்கு பெருசாக ஃபீல் ஆகலை. பட் கொஞ்சம் க்ரூஸ் பண்ணுறீங்க ஒரு 60 to 80 ரேஞ்சில் வந்து ஒரு 50 to 80 ரேஞ்ச்லேயும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு 3rd கியரு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வைப்ரேஷன்ஸ் வந்து ஃபீல் ஆச்சு. டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக போச்சு. நான் வந்து ரோட் மோடில் எடுத்தேன். ரோட் மோடில் நான் எடுத்த எல்லா டைம் நான் டாப் ஸ்பீட் அடிக்கும்போது ஒரு 4-5 தடவை அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். டாப் ஸ்பீட் ரனில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக 160 க்ராஸ் பண்ணிச்சு. பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் 167 கிட்ட அந்த மாதிரி போனேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு RPMs இருந்துச்சு. பட் என்னால் வந்து புஷ் பண்ண முடியல. ஏன்னா ஆல்மோஸ்ட் நான் டிராஃபிக்கை வந்து இந்த ஹைவேல நான் ரீச் பண்ணிட்டேன். அதனால் வந்து ஸ்லோ டவுன் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஈஸியாக இந்த வண்டி 170 க்ராஸ் பண்ணும். நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்கிறேன், ஈஸியாக 170 க்ராஸ் பண்ணும். 5th கியரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் வந்து 156 or 157 கிட்டே வந்து போச்சு. ஸோ இந்த வண்டி நோ ஸ்லவுச், நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற வண்டி, நல்ல டாப் ஸ்பீடு இருக்கிற வண்டி. மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் நீல ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓட்டினேன். வண்டி ரொம்பவே நான் புஷ் பண்ணி தான் ஓட்டினேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைவேல தான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ ஹைவேல ஸ்பெண்ட் பண்ணதுனால கொஞ்சம் டைம் தான் டிராஃபிக்கில் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ டாப் ஸ்பீட் ரன்ஸ் எல்லாமே இதில் தான் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து 23 தான் கிடச்சிது. பட் கண்டிப்பாக இந்த வண்டி ஆவரேஜாக நம்ம ஓட்டுறவங்களுக்கு ஹைவே ப்ளஸ் சிட்டி கம்பைன் வந்து ஒரு 26 ஆர் மேக்ஸிமம் 27 தான் கிடைக்கும். ஓகேங்களா? இன் கன்க்ளூஷன், இந்த வண்டி ஃப்ளாஸ் இல்லாத வண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளாஸ் இருக்குது. இன்னும் பெட்டரான பில்ட் குவாலிட்டி கொடுத்துருக்கலாம். வண்டியில் வந்து இன்னும் நான் சொன்ன அந்த மிட் ரேஞ்ச் கிட்ட வந்து வைப்ரேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்திருக்கலாம். சஸ்பென்ஷன் வந்து நல்லாயிருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் நல்ல ஹைவேஸில் வந்து கொஞ்சம் பம்பியான ரோட்ஸில் வந்து போகும்போது வந்து இன்னும் கொஞ்சம் வண்டி பிளான்டடாக இருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து மைனர் டிகில்ஸ். ஏன்னா இந்த வண்டியோட ப்ரைஸ் அந்த மாதிரி அண்டர் 2 lakh நீங்கள் 400cc மோட்டர் சைக்கிள் வந்து நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது வந்து இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எந்த வண்டியிலும் கிடையாது. அதை நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். ப்ளஸ் நீங்கள் ப்ரைஸ் ஜஸ்ட் கம்பேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரைஸ் உங்கள் மெயின் மோட்டிவாக இருந்துச்சுன்னா அதை வச்சு தான் நீங்கள் வண்டி வாங்குறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை தவிர வேறு நல்ல ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா இந்த வண்டி டாமினர் 400 விட 45,000 கம்மி, ஸ்பீட் 400 விட 49,000 கம்மி. அதாவது ஸ்பீட் 400 தி பெஸ்ட் 400cc மோட்டர் சைக்கிள் இன் இந்தியா இப்போதைக்கும் அதுதான். ஸ்வாட் பிலின் 41 ரொம்ப நல்ல மோட்டர் சைக்கிள். அது கூட கம்பேர் பண்ணும்போது 1,05,000 ரூபாய் இந்த வண்டி ப்ரைஸ் கம்மி. 390 டியூக் கூட கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 1,30,000 அந்த மாதிரி வந்து இந்த வண்டி சீப்பரு. BMW G3 10Rலாம் கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், 1,05,000 ரூபாய் வந்து இந்த வண்டி சீப்பரு. ஈவன் Apache RTR 310 கூட கம்பேர் பண்ணோன்னா அதே மாதிரி தான். அதில் டாப் அண்ட் வெர்ஷன் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி 84,000 ரூபாய் சீப்பரு. விட்பலின் 250 டியூக் 250 கூட கம்பேர் பண்ணால் ஃபார் சீப்பரு. அப்புறம் Yamahaவோட 155cc R15 V4 MT50 கூட கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் அ ஃபார் பெட்டர் டீல். அவ்வளோதான்.